வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதம் அணித்திருநாடு. அன்பு குழந்தைகளே, நாம் குட்டி துதிப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று கலைமகளை போற்றும் ஒரு வடமொழி பாடலை பார்க்க இருக்கிறோம். கலைமகள் தான் எல்லா கலைகளுக்கும், நமது படிப்பு உள்ளிட்ட எல்லா கலைகளுக்கும், எல்லா தொழில்களுக்கும் அதிபதி. அதனால்தான் கைவருந்தி உழைப்பவர் தெய்வம், கவிஞர் தெய்வம், கடவுளர் தெய்வம் என்று மகாகவி பாரதி குறிப்பிடுவார். அந்த சரஸ்வதி தேவியை போற்றி வணங்குகின்ற ஒரு சின்ன பாடல். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மேசதா. அதன் பொருள் என்னென்றால், வரத்தை அளிப்பவளே, அழகு வடிவினலே, சரஸ்வதி தேவியே, உன்னை வணங்குகிறேன். நான் கல்வி பயில ஆரம்பிக்கிறேன், கலை பயில ஆரம்பிக்கிறேன். உன் அருளால் எப்பொழுதும் எனக்கு வெற்றி கிடைக்கட்டும், அதாவது எப்பொழுதும் எனது காரியங்கள் சிறக்கட்டும் என்று சரஸ்வதி தேவியை தினமும் நாம் காலையில் பணிந்து வேண்டலாம். அந்த துதிதான் இது. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மேசதா. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மேசதா. சரஸ்வதி நமஸ்துப்யம், சரஸ்வதியே உன்னை வணங்குகிறேன். வரதே, வரத்தை அளிப்பவளே, காமரூபிணி, அழகு வடிவினலே, வித்யாரம்பம் கரிஷ்யாமி, நான் கல்வி பயில, கலை பயில ஆரம்பிக்கிறேன். சித்திர் பவது மேசதா, எனது பணிகள் வெற்றி அடையட்டும். நன்றி, வணக்கம்.